சீர்மிகு சின்னியம்பாளையம் பெரியோர்களை அறநெறி வாழ்க்கையில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஒழுக்க நெருநின்றி வாழ்கின்ற எனது உயிரினுமினிய தாய்மார்களை, ஆயிரமென லட்சியமென எவ்வளவு தேவையென்றாலும் ஆன்மீக பணி கள்ளி வழங்குகின்ற பேருள்ளம் கொண்ட ஆர்ஜிபுதூர் அன்பர்களை அனைவருக்கும் வணக்கம். சின்னியம்பாளையம் அருள்மிகு பொன்மாரியம்மன் திருக்கோயில் திருப்பணிகள் ஏறக்குறைய நிறைவேற்றுள்ளது. நீங்கள் வர வேண்டும். ஆலயத்தின் அமைப்பினை அடி முதல் கோபுர நுனி வரை கூர்மையாக கவனிக்க வேண்டும். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். இது ஸ்தபதி குப்புசாமி அவர்தம் சிற்பிகள் வடித்து வைத்திருக்கின்ற அழகு மிளிருகின்ற சிற்பங்களை காணுங்கள். முழுக்கல் வேலைப்பாடுகளிலே ஒரு ஆலயத்தினுடைய தெய்வீக மனம் கமழுகின்ற கட்டிடக்கலை அம்சங்கள் பெரும் வியப்பினை தரவல்லதாக உள்ளதை நீங்கள் கண்டு உணர முடியும். அருள்மிகு அன்னை பொன்மாரியம்மன் நமது வாழ்விலே இருளை அகற்றி பேரின்பம் அளிப்பவர், எங்கும் ஒளிதரும் லட்சுமி கடாட்சமாய் அருள் புரிபவர், வாழ்க்கை பயணத்தில் வறுமையை விரட்டி வளமை தேடுவோருக்கு மங்கள ஜோதியை ஒளியேற்றுபவர், கல்வி ஞானம் தேடும் வளரும் இளம் தலைமுறைக்கு அறிவொளி வழங்குகின்ற ஆற்றல் மிகு சரஸ்வதி தாயாக அருள் புரிபவர், தேவரும் பணியும் திருமகள் சின்னியம்பாளையம் அருள்மிகு பொன்மாரியம்மன் ஆலய பணிகள் நிறைவு பெற்றுவிட்டது. அதனால்தான் வாருங்கள் ஒரு முறை வந்து காணுங்கள் என்று அன்போடு மன நிறைவோடு அழைக்கின்றோம். எழில்மிகு ஆலயத்தின் ஏற்றுமிகு தோற்றத்தை காண வேண்டும். இரவு பகல் பாராது உழைத்தவர்கள், ஓடி 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 நிதி திரட்டி தொய்வின்றி பணி தொடர உழைத்தவர்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும். எனவே வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். பணிகள் துவங்கி தொடர்ந்த பொழுதுதான் மக்களின் ஆன்மீக சிந்தனையுடைய ஆழமும் தியாகம் நிறைந்த நன்கொடை உணர்வுகளையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. பலரும் தேடி வந்து இதோ எங்கள் நன்கொடை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மகிழ்ச்சியோடு வழங்கினார்கள். தள்ளுவண்டியிலே இட்லி போண்டா வடை விற்பவர்கள், வாழை இலை பழம் என நடைபாதையிலே கூடாரம் அமைத்த வியாபாரிகள், ஊராட்சியின் தூய்மை காவலர்கள், அள்ளுவது மலஞ்சலம் கலந்த குப்பையானாலும் ஆண்டவன் ஆலயத்திற்கு தன்னால் இயன்றளவு என அன்பு கலந்த நன்கொடையை வழங்கினார்கள். அன்றாட வாழ்விற்கு அல்லாடுகிற கூலி உழைப்பாளிகள் முதல் பஞ்சாலை பணியில் தன் பஞ்சத்தை தீர்க்க ஊன் மறந்து உறக்க மறந்து நேரம் காலம் பாராமல் உழைக்கின்ற பஞ்சாலை தொழிலாளர்கள், எத்தனை பெரிய ஆலைகள் முதலாளிகளுமானாலும் சரி, அங்கே உழைப்பவர்களானாலும் சரி, தன் பங்கு இதோ முதல் தவணை என வழங்கியவர்கள் ஏராளம் உண்டு. ஆலயம் அமைத்திடுகின்ற ஆரம்ப மதிப்பீடுகளில் தீர்க்கமான முடிவுகளையும் மீறி நன்கொடை வளர்ந்ததாலேயே மக்களினுடைய எல்லை கடந்த உற்சாகத்தால் ஆலய மதிப்பீடு 3 கோடிக்கு மேலாக மனதிலே உறுதியும் வாக்கினிலே நேர்மையும் உடையோர்களால் திட்டமிடப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து நிலை பெறுகின்ற வகையில் கற்கோயிலாக அமையப்பெற்றுள்ளது நமது ஆலயம். இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என்று எண்ணுகின்ற பொழுது இனம் புரியாத வியப்பே நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. பொன்மாரியம்மனுடைய வழிகாட்டுதலில் ஆலயம் அமைக்கின்ற தூய பணிக்காக தொடர்கிற பயணத்தில் தொல்லை தடைக்கற்களாக வழி மறித்தவர்களும் உண்டு. ஆலய திருப்பணியில் வில்லங்கம் நிகழாதா, வேலை முடங்காதா என ஏக்கத்தோடு எதிர்பார்த்தவர்களும் இருந்தார்கள். விதியின் வினையால் அவர்கள் அனைவரும் விலக்கப்பட்டார்கள். பொன்மாரியம்மன் அனைத்தையும் அறிவார், அதனாலேயே காத்திருக்கின்றார். கற்ப கிரக அறையும் அர்த்த மண்டபமும் பூமியிலே இருந்து 8 அடி உயர தளத்தின் மேல் உறுதியான கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலய கருவறையிலே விற்றிருக்கின்ற பொன்மாரியம்மனை தரிசிக்க விரும்புவோர் ஆலயத்திற்கு வெளியே 500 அடி தூரத்தில் இருந்தாலும் கண்களுக்கு காட்சி தருகிற வகையில் அம்மன் சிலை அமைகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாமண்டபம் 800 சதுரடி சுற்றுச்சுவரோடு 4 தூண்களால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 6-9 அடி அளவிலே முன் நிலவும், 4-7 அடி அளவிலே கிளவரமும் மேல்புறமும் இருபுற நிலவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தூண்களிலே கைத்திறம் கொண்டு சிற்பி கடைந்த எழில் சிலைகள், சித்திர கலையழகு மலர்கள், பார்க்க மாளாத சிலை அழகு, கண்களிலே இமைமூடா காட்சி அழகு, கற்பனைக்கு பேரழகு, சின்ன உளிகளினுடைய தெய்வீக பயணத்தில் சிங்கார மலர் அழகு, கல் தூண்களால்
இல்லை இல்லை, உயிர் பெற்ற சித்திரங்கள் என வியப்பிலே பரவசமடையச் செய்பவை. எங்கும் புகழ் விளங்க தங்கு வளமுடனே அனைவரது நல்வாழ்வும் உயர அருள் பாலிக்கின்ற அம்மன் ஆலயத்தினுடைய ஏற்றமிகு காட்சியே 1100 சதுரடியில் அமையப்பெற்ற வசந்த மண்டபம்தான். இருமணம் ஒரு மணமாக இணைகின்ற திருமண சுப நிகழ்வுகள், பிஞ்சு குழந்தையினுடைய கற்றல் துவக்கம், காதணி விழாக்கள், ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளியூட்டுகின்ற நட்சத்திர சிறப்பு பூஜைகள், ஆன்று அவிந்து அடங்கிய அறிவுச் செம்மலினுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள், கல்வியில் சிறந்த மாணவ குழந்தைகளுக்கான பாராட்டும் பரிசளிப்பு விழாக்கள், அறிவு ஈணுகின்ற பேரறிஞனுடைய நெறிப்படுத்தும் அறிவுரை கூட்டங்கள், இத்தனைக்கு மேலாக மக்களின் நல்வாழ்விற்கு உதவுகின்ற வகையில் மருத்துவ முகாம்கள் என பல்நோக்கு சேவைகளாற்றும் வகையில் இந்த வசந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளதுதான் பெருமைக்குரியது. குடும்ப குல விளக்காய் குற்றங்களை பொறுத்து குறை அனைத்தையும் தீர்த்து எம் குலம் முழுவதும் காக்கின்ற கற்பக வள்ளியான அருள்மிகு பொன்மாரியம்மனை வீற்றிருக்கின்ற கற்ப கிரக ஆலயத்திற்கு மேல் 20 அடி உயரமும் 3 அடுக்கு கோபுரம் உறுதியான கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தினுடைய 4 திசைகளிலும் 16 கடவுள் சிற்பங்கள். ஊரினுடைய எந்த திசையில் உள்ளவரும் தன் வீட்டு மேல்மாடியில் நின்று பார்த்தாலே கோபுர தரிசனத்தை காண இயலும். கோயில் கோபுரத்தினுடைய புறப்பகுதிகளிலே பூதகணங்கள், சப்த மாதர்கள் என 15க்கு மேற்பட்ட சிலைகள் அமைக்கப்பட உள்ளது. மகா மண்டப உட்புறம் பால விநாயகர், பால முருகன் சிலைகள் அமைக்கவும் முறையான தயாரிப்புகள் செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தின் சுற்றுப்புற பகுதிகள் அனைத்திலும் ராகு கேது சிலைகள், தண்டாயுதபாணி சிலை, கௌமாரியம்மன், சாமுண்டீஸ்வரி, துர்க்கை சிலைகள் என அம்மனினுடைய 8 அவதார சிலைகளும் அமைக்கப்பட உள்ளது. தீதெல்லாம் தீர்த்து மன ஆறுதல் வழங்கி அனைவருக்கும் குருவென ஞான ஒளி கொடுத்து மக்களை காக்கும் கமல திரு விநாயக பெருமான் கன்னி மூலையிலே கணபதியாய் வீற்றிருந்து அருள் வழங்குகின்ற ஆலய திருப்பணியும் நிறைவேற்றுள்ளது. எங்கும் புகழ் விளங்க அனைவருக்கும் நல்வாழ்வு உயர தங்கு வளமுடனே தனியாட்சி செய்கின்ற அருள்மிகு பொன்மாரியம்மன் ஆலயம் முன்பகுதியில் 1000 ஆண்டுகளானாலும் பழுதில்லாது நீடித்து நிலைக்கின்ற வகையிலே குறையில்லாத கருமை நிற கற்களால் 5 அடி உயர அஸ்திவாரத்தில் 15 அடி உயர கருடகம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இறை வழிபாட்டிற்கு வருவோர் இதய சுத்தியோடு பொன்மாரியம்மன் அருள் பெறுதலே நோக்கமாக கருத வேண்டும். போட்டிகள், பொறாமைகள் என்கின்ற தீய சிந்தனைகள் அறவே அழிய வேண்டும். அம்மன் ஆலயத்திற்குள் நுழையும் முன்பாக முதல் வழிபாடு செய்கின்ற தேஜஸ் கம்பம் 15 அடி உயரத்திலே தீப விளக்கேற்றுகின்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அன்பு, பாசம், கருணை, யாருக்கும் தீயவை நினையாத அறநெறி வெளிச்சம் பரவ வேண்டும் என்பதற்காகவே தேஜஸ் கம்பம் அதன் உச்சியிலே எங்கும் பிரகாசிக்கின்ற வகையிலே ஒளி விளக்கு ஏற்றுகிற வகையிலே அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக தங்க கிரீடத்தில் வைரக்கல் பதித்தது போல மகாமண்டபத்தினுடைய முன் வாயில் கதவுகள், கிளமேல் இருவரும் அமையப்பெற்ற கதவுகள், அம்மனுடைய 8 அவதாரங்களை என்று விளக்குகின்ற சிற்பங்கள் பதியப்பட்ட அர்த்த மண்டப கதவுகள் அனைத்தும் அசல் தேக்கு மரத்தால் உருவாக்கப்பட்டு எஸ்எஸ் பட்டாக்கள் மற்றும் உறுதியான தூண்களின் மூலம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உள்ளும் புறமும் ஒளி உமிழ்ந்து பிரகாசிக்கின்ற மின்சார பணிகள், நீரினை வெளியேற்றுகின்ற குழாய் பதிக்கின்ற பணிகள் ஆக அனைத்தும் நிறைவேற்றுள்ளது. மொத்தத்தில் 99% பணிகள் நிறைவேற்றாயிற்று. பொன்னும் மெய்ப்பொருளும் தந்து போகமும் திருவும் வாரி கொடுக்கின்ற இறைவனுக்கு பேராலயம் என்பதாலேயே எதிர்ப்புகள் இல்லாமல் நிறைவேறாது. புரூட்டஸ் இல்லாமல் ஜூலியஸ் சீசர் வரலாறு இல்லை. எட்டப்பன் இல்லாமல் கட்டபொம்மன் கதையும் இல்லை. கோட்ஸே இல்லாமல் காந்தி என்பவர் மகாத்மாவாக உயரவும் இல்லை. ஏளனங்கள், எதிர்ப்புகள், இறுதியில் சமரசம் என்பது பலரது முயற்சி முடிவுகள். நமக்கோ அவை 2 நூற்றாண்டு கால அனுபவ பாடங்கள். மனதிலே உறுதியுண்டு, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் உண்டு, அன்பான அணுகுமுறைகளால் அனைத்து மக்களினுடைய ஹிமாலய பேராதரவும் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றி பெற இனி வேறென்ன வேண்டும்? மக்களின் அன்பு ஒன்றே அனைத்து சக்திகளையும் தரவல்லதல்லவா? நிறைவேற்று பூர்த்தியடைந்திருக்கிற ஆலய திருப்பணிக்கு பெரும் நிதி வழங்கியோர், கட்டுமான பொருள் தந்த பெருமைக்குரியவர்கள், எவ்வகையிலேனும் உடன் உழைத்த அத்தனை உழைப்பாளிகளுக்கும்
பாடுபட்ட பாட்டாளிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மீண்டும் மீண்டும் அழைக்கின்றோம். புதிய ஆலயம் வாருங்கள். நமது ஊருக்கே புதியதொரு அடையாளமாக பொன்மாரியம்மன் ஆலயம் அமைந்திருப்பதை கண்டுகளியுங்கள். கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நன்மக்கள், நல்லொழுக்கம், நோயின்மை, விடாமுயற்சி, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி, என்றென்றும் மகிழ்ச்சி பெற்று 100 ஆண்டுகளும் கடந்து வாழ்வாங்கு வாழ அன்னை பொன்மாரியப்பனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றே வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.